ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இதுதான் கறி சக்கை. சக்கையில் கொஞ்சம் நல்ல சின்ன சைஸாக இருக்கும். இதை வந்து இறைச்சி மாதிரி கூட்டு வச்சு சாப்பிடலாம், நல்ல ருசியாக இருக்கும். நான் இது மரச்சினி கிழங்கு எல்லாம் பண்ணுவேன் இல்லையா, அதை மாதிரி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதோட தோலையெல்லாம் எடுத்துகிட்டு இந்தந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சிடணும். இப்போது இதுக்கு வந்து அரை கப்பு தண்ணி விட்டு வேக வச்சாலே வெந்துடும். இப்போது வெந்த பிறகு நம்ம தேவையான உப்பும் போட்டு இந்த அளவு வெந்திருக்கணும். ஆனால் அது துண்டு துண்டாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கணும், நல்லா வெந்து குழஞ்சிடக்கூடாது. இப்போது தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை, இது காந்தாரி மிளகு வத்தல், இது நல்ல மணமாக இருக்கும். இது கிடச்சா போடுங்க, சரியா? இனி இது செவத்ததுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயம், நம்ம இப்போ அந்த கறிச்சக்கையிலேயே உப்பு போட்டோமா, அது வந்து நல்லா கரெக்டாக இருக்குது. அது ஒருவேளை கம்மியாக இருந்ததுன்னா இந்த வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டுடுங்க. இப்போ நான் போடலை, இது நல்லா வதக்கணும். இந்த வத்தல் வந்து நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். எங்கள் வீட்டு பக்கத்துல எல்லாம் இந்த காந்தாரி மிளகு வத்தல் நிறைய உண்டு, பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய தேங்காயை போட்டு ஒரு கிண்டு கிண்டிடணும். இது நிறைய தேங்காய் போட்டால் நல்ல ருசியாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த கறிச்சக்கையும் போட்டு ஒரு கிண்டு முடிஞ்சு இது எல்லா இடமும் படுற மாதிரி கிண்டி விட்டால் போதும். இது கஷ்டப்பட்டே சாப்பிடாண்டா, இது நல்லா பஞ்சு போல் இருக்கும். பிள்ளைங்களுக்கு வாயில் போட்ட உடனே கரைஞ்சி போகிற மாதிரி தான் இருக்கும். சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே நான் இது வந்து நசுக்கி சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுப்பேன். இப்போ இதுக்கு கூட காஃபியும் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ, என்னோடய ரெசிபிஸ் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.